கார்த்திக் தீபா சீரியல் ஜூன் 30 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, டாக்டர் கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி தம்பி, ஆப்ரேஷன் நடக்க போகிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொன்னோம், உங்கள் அம்மா உயிர் பிழைக்கிறதுக்கு சான்ஸ் 20% தான் இருக்குன்னு சொன்னோம். நாங்கள் ஆப்ரேஷனையும் முடிச்சிட்டோம், எந்தவித முன்னேற்றமுமே கிடையாது. உங்கள் அம்மா இன்னுமே மயக்கத்தில் தான் இருக்காங்க. உங்கள் அம்மாவை வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறதும் ஒன்று தான், இங்கே வச்சிருக்கிறதும் ஒன்று தான் அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தி செம அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் டாக்டர், எப்பேற்பட்ட வெளிநாட்டு டாக்டராக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறோம், தயவு செஞ்சு எங்கள் அம்மாவை குணப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் கார்த்தி, எங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க, ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் டீமாக யோசித்து முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் எதுவாக இருந்தாலும் எங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி, சின்ன வழி இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. இதை கேட்டுட்டு டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் கடவுள்கிட்ட தான் நம்ம வேண்டி கேட்கணும், கடவுள் மட்டும்தான் உங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்ப சோகமாக வெளியில் வராரு. கார்த்தி வெளியில் வந்ததோட ஆனந்தும் அருணும் நேராக கார்த்திக்கிட்ட போயிட்டு, கார்த்தி, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம கார்த்தி கண் கலங்கி போய் நிற்கிறத பார்த்துட்டு மீனாட்சி கேட்குறாங்க, தம்பி சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மாவை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்ட அருணாச்சலம் செம அதிர்ச்சியாகி கத்தி கதறி அழுகிறாரு, ஐயோ நாச்சியா போய்த்தியா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, மாமா, அத்தைக்கு எதுவும் ஆகாது மாமா, கண்டிப்பாக அத்தையை காப்பாற்றுவாங்க டாக்டர்ஸ் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கும் அதே நம்பிக்கை தான் இருக்குது அப்படின்ட்டு. கார்த்தி ரொம்ப சோகமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் வராரு. அங்கே ஒரு பிள்ளையார் சிலை இருக்குது. அப்போ கார்த்தி நேராக அந்த பிள்ளையார் சிலை பக்கத்தில் போய் நின்று கையெடுத்து கும்பிட்டு, எங்கள் அம்மா உங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேருக்கு நல்லது பண்ணியிருக்காங்க, உங்களை டெய்லியுமே சாமி கும்பிடுவாங்க, சாமின்னு உங்களை மட்டும்தான் தேடி வருவாங்க. ஆனால் இன்றைக்கி எங்கள் அம்மாவை நீங்கள் காப்பாற்றாமல் விட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களை நான் கையெடுத்தே கும்பிட மாட்டேன் அப்படின்னு நம்ம கார்த்தி ரொம்ப சோகமாக நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி வேண்டுறாங்க, எங்கள் அத்தையை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, எங்கள் அத்தையை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க கடவுளே அப்படின்னு வேண்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா நேராக ஹாஸ்பிட்டல் வராங்க. அவங்க வந்ததோட எல்லாருமே சாமிக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம தீபாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. நம்ம தீபா நேராக மீனாட்சிக்கிட்ட, அக்கா என்னாச்சு, அத்தை கிளம்பிட்டாங்களா இல்லையா, அத்தைக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டில்ல அப்படின்னு. அப்போ மீனாட்சி ரொம்ப சோகமாக, தீபா, அத்தைக்கு ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு, ஆனால் அத்தையை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னு. இதை கேட்டு தீபா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. எனக்கா சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாம் தீபா, அத்தைக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சாலும் டாக்டர்ஸ் இங்கே வச்சுருக்கிறதும் ஒன்று தான், வீட்டில் வச்சுருக்கிறதும் ஒன்று தான், வீட்டுக்கு கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கார்த்தி தம்பி தான் எப்பேற்பட்ட டாக்டராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள வர சொல்லுங்க, அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னார், அவங்களும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப சோகமாக அபிராமியோட ஐசியூ வார்டை போய் பார்க்குறாங்க. அப்போ கதவை திறக்கிறாங்க. நம்ம தீபா கதவை திறந்து நேராக அபிராமி பக்கத்தில் போய் சேர் போட்டு உட்காந்து, அத்தை நீங்கள் கண்டிப்பாக கண் முழிப்பீங்க, இந்த தாலியை எடுத்து உங்கள் புள்ள கையில் கொடுத்து எனக்கு கட்ட வைப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. அப்போ அபிராமி அமைதியாகவே இருக்காங்க. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் எங்கள் கூடயே கடைசி வரைக்கும் இருக்கணும், எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பெரிய தூண் மாதிரி இருந்து நீங்கள் தான் எங்கள் எல்லாரையுமே காப்பாற்றுறீங்க, இப்போ என் புருஷனை காப்பாற்றிருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் தான் திரும்பி வரணும், நீங்கள் வந்தால் மட்டும்தான் நானும் உங்கள் பிள்ளையும் சந்தோஷமாக இருப்போம், இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அபிராமிக்கு கொஞ்சமாக காதில் விழுகுது. அபிராமியோட ஒரு கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது. அப்போ அபிராமியோட கையை லைட்டாக ஆடுது. இதை பார்த்து தீபா ரொம்ப அதிர்ச்சியாகி ஓடி கார்த்திக்கிட்ட, கார்த்திக் சார், அத்தையோட கையை மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னதோட கார்த்தி இங்கேருந்து ஓடி வராரு. ஓடி அவங்க அம்மாவோட கையை பிடிக்கிறாரு. அப்போ டாக்டர் எல்லாரும் வராங்க. கார்த்தி நீங்கள் ஒரு நிமிஷம் வெளியில் நின்னுங்க அப்படின்னு சொல்லத்தோட எல்லாரும் போய் வெளியில் நிற்கிறாங்க. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, தீபா என்னாச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தையோட கையை பிடிச்சி நீங்கள் வந்தால் தான் நானும் கார்த்தியும் ஒன்று சேர்ந்து வாழும்னு சொன்னேன். இது கேட்டதோட அத்தை கண்ணிலேருந்து தண்ணீர் ஊற்றுனுச்சு, ஒரு கை ஆடுனுச்சு அப்படின்னு. இதை கேட்டுட்டு டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ டாக்டர் அபிராமிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அபிராமி உயிரோடு இருக்கிறது தெரிய வருது.
அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் வெளியில் வந்து நேராக கார்த்தியை பார்த்து, கார்த்தி உங்கள் அம்மா பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சோம், ஆனால் அம்மாவுக்கு இன்னும் மூச்சு இருக்குது, ஆனால் அவங்க ஹோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அவங்க கண் முழிச்சாலும் அவங்க ஹோமா ஸ்டேஜுக்கு போக அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது, அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அம்மா நல்லபடியாக கண் முழிச்சிருவாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம தீபா வந்துட்டு நேராக மீனாட்சிக்கிட்ட, அக்கா எனக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா அத்தை இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, இந்த நேரத்தில் நீ எங்கே போகிற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா நான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்ல, நம்ம தீபா அந்த இடத்துலேருந்து வெளியில் வராங்க. இதை பார்த்துட்டு நம்ம மீனாட்சிக்கு ஒரு சந்தேகம், தீபா எப்போ பார்த்தாலும் பரிகாரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, இவ ஏதாவது எசக்க பசக்கா பண்ணுறதுக்குள்ள நம்ம பின்னாடியே போய் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம மீனாட்சி வந்துட்டு தீபாவுக்கு தெரியாமல் தீபாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாங்க. நம்ம தீபா வந்துட்டு நேராக வந்துட்டு ரம்யா வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி நினைக்கிறாங்க, தீபா எதுக்கு ரம்யா வீட்டுக்கு போகிறா, என்னவா இருக்கும் அப்படின்னு. இருந்தாலும் அவங்க 2 பேருக்கும் நம்ம இங்கே இருக்கிறது தெரியக்கூடாது அப்படின்னு மீனாட்சி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம தீபா போயிட்டு நேராக ரம்யாவை பார்க்குறாங்க. ரம்யா பார்த்து, ரம்யா நான் கிளம்பிட்டேன், அந்த மரப்பலகை எல்லாம் ரெடியா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா எல்லாமே ரெடியாக இருக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யாவும் தீபாவும் சேர்ந்து நேராக காரில் ஏறுறாங்க. அப்போ பின்னாடி லாரியில் ஒரு பெரிய மரப்பலகை வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம மீனாட்சி நினைக்கிறாங்க, எதுக்கு இந்த மரப்பலகை அப்படின்னு. அதுக்கப்புறமா மீனாட்சி ஒரு ஆட்டோ எடுத்து அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ரம்யாவும் தீபாவும் சேர்ந்து நேராக பெரிய ஒரு ஆற்றுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா வந்துட்டு நேராக தீபா பக்கத்தில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது, அந்த கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து மரப்பலகையில் இறங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த அம்மன் கோவில் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. நின்று கையெடுத்து கும்பிட்டு, இங்கே பாருங்கள், நான் இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், என் அத்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எங்கள் அத்தையோட உயிர் வந்து வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் மிதந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு குருஜி சொன்னார். அதனால் அத்தையை மறுபடியும் உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு தான் உங்களுக்கு நான் சாமி கும்பிட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம தீபா வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு நேராக ரம்யாட்ட வராங்க. இது எல்லாத்தையுமே நம்ம மீனாட்சி பார்க்குறாங்க. கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்குது, நம்ம எப்படி வந்துட்டு தீபாவை காப்பாற்றுறது அப்படின்னு நம்ம மீனாட்சி நினைக்கிறாங்க. மீனாட்சி வந்துட்டு நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்திக் ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. அப்போ மீனாட்சி நினைக்கிறாங்க, கார்த்திக் ஃபோனை அட்டன் பண்ணுங்கள், இங்கே ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு மீனாட்சி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீபா அந்த மரப்பலகையில் இறங்குறாங்க. இதை பார்த்த மீனாட்சிக்கு இன்னுமே பேரதிர்ச்சி. நம்ம தீபா மரப்பலகையில் இறங்குனதோட தீபாவை ஒரு தண்ணிக்குள்ளே இறக்குறாங்க. தீபாவை தண்ணிக்குள்ளே இறக்கி நம்ம ரம்யா சொல்கிறாங்க, தீபா கவலைப்படாத, நான் கரையில் நிற்கிறேன், உன்னை நான் பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யா வந்துட்டு அந்த கயிற்றை பிடிச்சிக்க நம்ம தீபா வந்துட்டு தண்ணிக்குள்ளே இறங்குறாங்க. அப்போ தீபா வந்து தண்ணிக்குள்ளே போனதோட ரம்யா டக்குன்னு அங்கே ஒருத்தரை கூப்பிடுறாங்க. அங்கே சேகர் வராரு. சேகர் வந்ததோட நம்ம ரம்யா வந்துட்டு சேகர்கிட்ட அந்த கயிறை கொடுக்குறாங்க. இங்கே பாரு, ஒரு மணி நேரம் கழிச்சு இவளை அப்படியே தண்ணிக்குள்ளே விட்டுரு அப்படின்னு. இதை கேட்டு சேகரும் சரி மேடம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த கயிற்றை பிடிச்சிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்தா நம்ம மீனாட்சிக்கு பேரதிர்ச்சி. கண்டிப்பாக இந்த ரம்யா ஏதோ ஒரு தப்பான வேலை பண்ணுறா, ஒருவேளை கார்த்தியோட வாழ்க்கையை பறிக்கிறதுக்காக இவ தான் இந்த மாதிரி பண்ணுவாளோ அப்படின்னு மீனாட்சி நினைக்கிறாங்க. நம்ம ரம்யா வந்துட்டு அந்த கைத்தை சேகர்கிட்ட கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை பார்த்து மீனாட்சி அதிர்ச்சி ஆகுறாங்க. மீனாட்சி நேராக நினைக்கிறாங்க, கண்டிப்பாக இந்த ரம்யா தீபாவை தீர்த்து கட்டுறதுக்காக தான் இங்கே கொண்டுட்டு வந்திருக்கா, கார்த்தி மேலே இவ ஆசைப்பட்டிருப்பா அப்படின்னு. நம்ம மீனாட்சி ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வந்து நேராக அந்த சேகர் தலையில் அடிக்கிறாங்க. சேகர் வந்துட்டு அந்த பக்கமாக கீழே போய் விழுகிறாரு. விழுந்ததோட நம்ம மீனாட்சி அந்த கைத்தை பிடிச்சி இழுக்கிறாங்க. பலகை வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால மீனாட்சியால் அந்த பலகையை இழுக்க முடியலை. இன்னொரு பக்கம் மீனாட்சி ஒரு கையில் கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்ல, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி தீபா வந்து தண்ணிக்குள்ளே போக பார்க்குறா, சீக்கிரம் வாங்க என்னோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி வந்துட்டு நேராக அந்த கயிறை பிடிச்சி இழுக்க, அப்போ சேகர் வந்துட்டு மீனாட்சியை அடிக்கிறாங்க. மீனாட்சி கீழே விழுகிறாங்க. அந்த கைத்தை விடவே இல்லை. அப்போ சேகர் சொல்கிறான், கைத்தை விடுறி அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, நான் விட மாட்டேன், நான் கண்டிப்பாக என் தங்கச்சியை நான் தண்ணிக்குள்ளே போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மீனாட்சி அந்த ரவுடி கூட போராடுறாங்க. சேகர் வந்துட்டு நம்ம மீனாட்சியை கட்டையால் அடிக்கிறாரு. நம்ம
மீனாட்சி வந்து கைத்த விடாமல் இறுக்கி பிடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா அந்த பலகைக்குள்ளே இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு புரியல. ஆனால் பலகை மட்டும் அங்கே இங்கேயும் மூவ் ஆகுறது நம்ம தீபாவுக்கு தெரியுது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.